இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணங்கி இப்போ நான் எப்போதும் யாருங்க நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன், எந்த மாற்றம் இல்லை. என்னுடைய வளர்ச்சி அனைவரும் பெற வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே எங்கள் குடும்பத்தின் ஆசை. குடும்பம் என்று சொல்வது யோகா குடும்பம், யோகா நாகையின் குடும்பம். அதான் உண்மை. அது தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். எப்போதும் என்னுடைய வீடியோவில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இதாங்க, இது முத்திரைங்க. இது சாதாரண விஷயம் அல்லங்க. இப்போ அதை தான் கொடுக்க போகிற. தொடர்ந்து உங்கள் வரவேற்பை முன்னிட்டு என்னால் யோகா செய்ய முடியல என்று சொல்கிறவங்க இதை செய்யலாங்க. நண்பர்கள் எல்லாம் தொடருங்க, பாருங்கள், காட்டுங்க. இப்போ நீங்கள் செய்ய போகிறது அஞ்சலி முத்திரை. சூப்பர்ப்பா, அஞ்சலி முத்திரைக்கு வாப்பா, கையை முடுப்பா. எப்போதும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் இந்த முத்திரையில் அம்மா அப்பாவை வீட்டில் வணங்கிக்கிட்டு தாங்க வரணும். அது எந்த மாற்றமும் இல்லை. இந்த முத்திரை 2 கையும் இணைகிறது அஞ்சலி முத்திரை. முத்திரை மட்டும் கிடையாது, இது ஒரு சில வரிகளை மட்டும் சொல்லி இந்த இடத்துல நிறைவுபடுத்துகிறேன். அன்பின் அடையாளம். அன்பின் அடையாளம் எங்கே இருக்குது? அம்மா அப்பாட்ட தொடருதுங்க. அடுத்து இந்த செய்கிறதுனால என்ன பலன்? மூளையின் வலது மற்றும் இடதுபுறம் செயல்பாட்டை சமன் செய்கிறது. சூப்பர், நல்லா தெரிஞ்சுங்க. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. இதயம் நன்கு இயங்கும், படப்படப்பு நீங்கும். நல்லா கவனிங்க. இரத்த அழுத்தம் நீங்கும், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனை குணமாகும். நல்லா தெரிஞ்சுங்க. எதிர்மறை ஆற்றல்களை வெளியே இருந்து உள்ள நுழைய முடியாது. இந்த முத்திரையை வச்சாலும் உங்கள்கிட்ட அடிக்க வர்றவங்க கூட அடிக்க விட்டுருவாங்க. அது தெரிஞ்சுங்க இந்த இடத்துல. அதோட சும்மா இல்லை, ஞானத்தின் முதல் படி. நல்லா நேரம் இருக்கட்டும். நல்லா இதயத்துக்கு மேலே நல்லா தூக்கி வச்சிங்க. மூச்சை சுவாசத்தை உள்ளே இழுத்து விடுங்க. இது பிரமிடை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னாவே பிரமிடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்ம தனியாக பிரமிடை வைக்க வேண்டியது. பிரமிடை வைக்கிறதுக்கே நம்ம இறைவன் படைச்சிருக்காப்புல கையை. ஆமாம், அதோட கிடையாது. பஞ்சபூதங்களும் நம்மளை 2 கையிலே அடைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து இதை தொடர்ந்து பார்ப்போம், செயல்படுவோம். என்னால் யோகா செய்ய முடியலன்னு சொல்கிறவங்க இந்த பயிற்சியை செய்து நலன் பெறுங்கள். வாழ்க நலம், வளர்க யோகா என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தி முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த இடத்துல வாழ்க நலம், வளர்க யோகா.